அம்மா 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 என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. எதுக்கு? மா முதல்ல நீ சத்தியம் பண்ண சொல்ற. நீ எதுக்கு சத்தியம் பண்ண சொல்றேன்னு எனக்கு தெரியும். ஒரு பாவம் அறியாத கங்கா குடும்பத்தை அழிச்சே தீருவேன்னு ஏன் புருஷனுக்கு துணையா உன் புருஷனும் கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்களே, தெய்வம் மன்னிக்குமாடி? மா தெய்வம் மன்னிக்கிறது இருக்கட்டும்மா, முதல்ல நீ மன்னிச்சிடுமா. நான் மன்னிச்சிட்டா உங்க அப்பா திருந்திடுவாரா? ஆமாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு இருக்கு, ஆனா எனக்கு இல்ல. கங்காவை மாடு முற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணது உங்க அப்பன்தான்னு நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லத்தான் போறேன். இதனால பாதிக்கப்பட போறது ஓ புருஷனோ ஏன் புருஷனோ இல்ல, நீயும் நானும் தான்மா. இத பாருமா, நீ ஐயா வீட்டுல வாழ வெட்டியாவும் நான் இந்த வீட்டுல வாழ வெட்டியாவும் இருக்கணும். அதுவும் ஐயா உங்களை உசுரோட விட்டாதான், இல்லன்னா ரெண்டு பேரும் வெறும் கழுத்தோட தான் இருக்கணும். நீ நம்ம கழுத்துல இருக்கிற தாலிக்கு பயப்படுற, நான் எங்க அண்ணனோட ஆயக்குடி குடும்பம் அழியக்கூடாதுன்னு பயப்படுறேன். உன் பேச்சை கேட்டு நான் இதை மறைச்சேன்னு வச்சுக்க, என்ன வளர்த்து ஆளாக்குன என் அண்ணனுக்கு நான் துரோகம் செஞ்சவள் ஆயிடுவேன். அந்த தெய்வமே வந்து தடுத்தாலும் இதை நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன். யாரு கிட்ட வேணாலும் மடி பிச்சை கேட்கலாமா, ஒரு மக பெத்த தாய் கிட்ட தாலி பிச்சை கேக்குற நிலைமை வரக்கூடாதும்மா. எனக்கு அந்த நிலைமை வந்திருக்கு. அம்மா எனக்கு தாலி பிச்சை அம்மா. அந்த கற்பகம்மா கங்காவ மனசார மருமகளா ஏத்துக்காம இவ்வளவு நாளா வேண்டாம் விருப்பதானே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மாடு முட்டினதுக்கு அப்புறம் கங்காவ தங்கம்மா தாங்குறாங்க. இதெல்லாம் கங்காவை மாடு முட்டினதுனால தானம்மா. ஒரு வகையில அப்பா நல்லதம்மா பண்ணிருக்காரு. விளக்குமாறு பிஞ்சிடும். முழுகாம இருக்கிற ஒரு பொண்ணை மாடை விட்டு முட்டை வைக்கிறது நல்லதுன்னு சொல்றியா? உங்களை எல்லாம் என்ன பண்றது? மாடு முட்டைக்காக அதை பொழிச்சுட்டால, இப்ப எதுக்கு இந்த பிரச்சனையை தூண்டி விட்டு அப்பாவுக்கும் ஐயாவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ற? கங்கா செத்து போயிருந்தா உங்க அப்பாவோட பழி உணர்ச்சி தணிஞ்சு போயிருக்கோண்டி. அவ பொழைச்சிட்டாளேங்கிற ஆதங்கத்துல வேற ஏதாவது வழியில பழி தீர்த்துக்கலான்னு அந்த ஆளு யோசிச்சுக்கிட்டே இருப்பாண்டி. அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். அதனாலதான் இத நான் என் அண்ணன் கிட்ட சொல்லத்தான் போறேன். போய் தாலி அறுத்து போட்டு வா. நீ திரும்பி வரும்போது உன் புருஷன் உசுரோட இருக்க மாட்டாரு. போ, நீதான் அண்ணனுக்கு துரோகமே பண்ணாத தங்கச்சியாச்சே, போ போய் சொல்லு. நடந்தது நடந்து போச்சுமா. அந்த சம்பவம் நமக்கு மட்டும் தான் தெரியும். அத மறைக்கிறதுனால என்ன தெய்வ குத்தம் ஆயிட போகுது? ஆமாண்டி, தெய்வ குத்தம்தான். நான் முடிவா கேக்குறேன், நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க போறியா இல்லையா? மாட்டேன். ஏதோ ஒரு மரியாதைக்காக தான் கேட்டேன். என் புருஷனையும் என் அப்பாவையும் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். மாடு முட்டைனா எந்த பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் தண்டனை கிடையாது. அந்த மாடை வந்து சாட்சி சொல்ல போது நீ ஆனாலும் பாத்துக்கலாம். அக்கா, என்ன வெயில் இந்த போல புழக்குது? அப்பா தாங்க முடியல. போ. என்ன அங்க நடக்கிற அநியாயத்தை பாரு. எங்கக்கா? ஐயோ, அவங்க இந்த கண்கொள்ளா காட்சியை பாரு. சித்திரஸ்து வியாபார அபிவிருத்தி ஆரோக்கிய ஆனந்த சித்திரஸ்து. கொஞ்சம் இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இரு. யாரு பேர்லமா அர்ச்சனை பண்ணணும்?
கங்கா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. கங்காநாம்யாக ஆபயோகோ. உங்களுதுமா? கங்கா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கங்காநாம்யாக ஆபயோகோ சககுடும்பானாம் சமஸ்த வீரிய தைரிய. கங்கா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பாருங்க அவள உடனே இரு அவசரப்படாத. அங்க மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா, சொல்றத கேளு வா. சூத்திர சதநாமாங்கரிஷ்யாமஹ. ஏன் இளவஞ்சி, இந்த கங்காவுக்கும் கற்பகத்துக்கும் வெட்டுக்கிட்ட உறவு ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. அக்கா, இது எனக்கு புது கூட்டணியா இருக்கு. இந்த வடிவேதுக்கு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவளும் கங்கா பேருக்கு அர்ச்சனை பண்றா. ஒருவேளை உங்க யாருக்கும் தெரியாம இந்த வடிவு கங்கா அடிக்கடி சந்திக்கிறாளோ என்னவோ. அக்கா, இது சரிப்பட்டு வராதுக்கா. எப்படியாவது இந்த கங்காவையும் கற்பகத்தையும் வெட்டி விட்டுறணும். நாம எவ்வளவுதான் சிரமப்பட்டு பிரிக்க நினைச்சாலும் அந்த வடிவு சேர்த்து வச்சிருவா போல இருக்கே. பாரு எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு. உனக்குதான் யாரும் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதே. ஐயோ, இல்ல நமக்கு பிடிக்காதுன்னு சொல்ல நாக்கு பிறண்டுருச்சு. சரி, இங்கதான் சொன்ன. வா, ஒளிஞ்சிருந்து பாப்போம். வா. தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஈசானோ சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாணி ஜ பிரம்மணோ ஜ பிரம்மமே சிவமே அஸ்து சதா சிவோம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி. இளவஞ்சி, அவங்க யாராவது பாத்துற போறாங்க. இந்த பக்கம் வா, இப்படி வா. சித்திரஸ்து. அக்கா, உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. இதுல இந்த வடிவு வேற என் வயிறெல்லாம் பத்தி எரியுது. கோயில் சுத்திட்டு வரலாமா? இது பாரு, அவங்க சாமி கும்பிட்டுட்டாங்க. வாச பக்கம் தான் வருவாங்க. அங்க வச்சு அவங்கள மடக்கிடலாம். வா, நீ அவங்கள என்ன கேட்கணுமோ கேளு. கற்பகம்மா, வாமா இளவஞ்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அண்ணி. எங்க அத்தை என்ன உயிரா பாத்துக்கிறாங்க. நீ உங்க அத்தையும் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே உலக அதிசயமா இருக்கு. ஏன் வடிவு, இவங்க மாமியார் மருமக ஒன்னா கோவிலுக்கு வந்திருக்காங்க. நீ எதுக்கு அவங்க கூட சுத்திட்டு இருக்க? இது என்ன கேள்வி? கங்காவுக்கு நல்லபடியா குணமாயிட்டா 108 விளக்கு போடுறத வேண்டிட்டு இருந்தேன். அதுக்கு பூஜை பண்றதுக்காக வந்தேன். வந்த இடத்துல இவங்கள பார்த்தேன். அது தப்பா? ஆமா இளவஞ்சி, நானும் என் மருமக கங்காவும் தனியா தான் கோயிலுக்கு வந்தோம். ஆமா, மாமியார் மருமகளும் எலியும் பூனை மாதிரி இருந்தீங்களே, எப்படி ஒண்ணு சேர்ந்தீங்க? அண்ணி, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அத்தைக்கு என் மேல தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் கிடையாது. அவங்க யாரு மேல வருத்தமா இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மன கஷ்டங்கள் வர்றது சகஜம்தான். அதனால அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? மறக்கிறதும் மன்னிக்கிறதும் மனித இயல்புதான். அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா இளவஞ்சி, அதுல உனக்கு என்னமா சந்தேகம்? எப்ப என் மருமக என் பிள்ளைய காப்பாத்தி என் பேர பிள்ளைய வயித்துல சுமக்க ஆரம்பிச்சாளோ அப்பவே நான் மாறிட்டேன். இனிமே என் மகனும் மருமகளும் தான் எனக்கு எல்லாமே. இன்னொரு சந்தோஷமான விஷயத்த இந்த கோவில்ல வச்சு உனக்கு சொல்றேன். என் மருமக கங்காவை நான் டெல்லிக்கு கூட்டிட்டு போறேன். டெல்லிக்கா? ஆமா இளவஞ்சி, கங்கா கலெக்டர் ஆகணும்னா டெல்லிக்கு போய் தானே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். என் மருமக கங்காவை ஒரு IAS அதிகாரியாக்கி நான் அழகு பார்க்க போறேன். அதுவும் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கே கலெக்டர் ஆவா. என் மருமக கலெக்டர் ஆன உடனே அவளோட பேரையும் புகழையும் இந்த மாவட்டமே பெருசா பேசும். அப்போ டாக்டர் சொன்னாரே, வயித்துல இருக்கிற கருவை கண்ணாடி மாதிரி ஜாக்கிரதையா பாத்துக்கணும், வெளியூருக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னாரே. இப்போ டெல்லி வரைக்கும் கூட்டிட்டு போறீங்க, ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இளவஞ்சி, உனக்கு அந்த கவலை வேண்டாமா? ஜல்லிக்கட்டு மாடு முட்டியே கலங்காத என் பேர குழந்தைக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராது. கங்கா கடவுள் மேல ரொம்ப பக்தி உள்ளவ. அவ கும்பிடுற இந்த கடவுளும் நம்புற குலதெய்வமும் அவளுக்கு துணையா இருக்கும். நாங்க வரட்டுமா? வரோம் அண்ணி. வடிவு, நீயும் அண்ணனும் கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். அவரும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா நேரம் தான் இல்ல. நாங்க கண்டிப்பா வரோம் கங்கா. சரிம்மா, சரி, விடு. கண்டிப்பா வரணும். சரிம்மா.
வடிவு இங்க வாமா. வீட்டுக்கு தானே போற, கொஞ்சம் இரு, நாங்க சாமி கும்பிட்டுட்டு வரோம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஒண்ணும் என்கிட்ட கொஞ்சமும் பேச வேண்டாம், கொஞ்சம் பேச வேண்டாம். நான் வேண்டிக்கிட்ட மாதிரி விளக்கேத்தணும். நான் வர்றேன். கொடியே, வீட்டுக்கு தானே வருவ, பொங்க வச்சுக்கிறடி. மங்காக்கா, என்னக்கா இது? அந்த கங்கா கை ஒசந்துக்கிட்டே போகுது. என் கண்ணு இதுக்கே வளர்ந்துகிட்டு இருக்கா. அக்கா, அவளை வளர விடாம பண்றதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுக்கா. யோசனையா? ஆமா, நல்லா மூக்கு பிடிக்க 3 வேளை தின்னு, ஏதாவது செலவுக்கு வேணா அப்பப்ப வந்து காசு கேளு. ஆனா யோசனை மட்டும் சொல்லாத. எனக்கு ஒரு யோசனை தோணுது. உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு. சொன்னா கடிச்சு கொதறிடுவியோன்னு. நான் கடிக்க மாட்டேன், பரவாயில்ல சொல்லு. கங்காவுக்கு இனிமே ஏறு முகம்தான், அவளுக்கு இறங்கு முகமே கிடையாது. பேசாம அவ கூட ராசி ஆயிடு. அக்கா, கோவில் அச்சனை பாக்குறேன் இல்ல, என் வாயில கெட்ட கெட்ட வார்த்தையே வரும். போ, கங்கா பின்னாடி போ. நீ கூட வர வச்சு விட்டுட்டு போயிடாதடி. கங்காவை மாடு முட்டினது தற்செயலா நடந்ததுன்னு தான் நினைச்சேன். அதுக்கு என் புருஷன் தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால பொறுமையா இனிமே இருக்க முடியாது. அதை நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லத்தான் போறேன். ஏய் மாமா. சாப்பிட நேரமாச்சு, போய் சாப்பிட்டுட்டே போ. சரி மாமா. அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா, உனக்கு வர்ற சந்தேகம் எல்லாம் விசித்திரமா இருக்கும். இப்ப என்ன சந்தேகம்? இந்த மனுநீதி சோழன் கதை உங்களுக்கு தெரியுமாப்பா? ரமா, அது கதை இல்லம்மா, நீதி தவறாத ஒரு மன்னனுடைய வரலாறு. சரிப்பா, அது வரலாறாவே இருக்கட்டும். அது உண்மையான வரலாறா இல்ல கற்பனையால எழுதப்பட்ட வரலாறா? இல்லம்மா, நம்ம நாட்டை சேர சோழ பாண்டியன் ஆண்ட காலத்துல சோழ நாட்டை மனுநீதி சோழன் ஒரு மன்னர் ஆண்ட வரலாறு. அதையாம கற்பனையான்னு கேக்குற? அப்பா, நீங்க சொல்ற மாதிரி மனுநீதி சோழன் ஆண்டிருந்தாலும் அவர் காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு கற்பனை கதை வரலாறுன்னு நான் சொல்றேன். எதை வச்சுமா அப்படி சொல்ற? அப்பா, அந்த மன்னனோட மகன் ஓட்டிட்டு வந்த தேர் சக்கரத்துல மாட்டி ஒரு கண்ணுக்குட்டி நசுங்கி செத்து போயிடுச்சான். ஆமா, அது வேணா உண்மையா இருக்கலாம்ப்பா. ஆனா செத்து போன கண்ணுக்குட்டிய பார்த்து தாய் பசு ஆராய்ச்சி மணிய புடிச்சு அடிச்சு ஊரே கூட்டிடுச்சான். இது உண்மையாப்பா? உண்மைதாம்மா. இல்லப்பா, அது கற்பனை நான் சொல்றேன். எப்படிம்மா சொல்ற? அப்பா, எங்கேயாவது மாடு போய் ஆராய்ச்சி மணியை அடிக்குமா? என்னப்பா சிரிக்கிறீங்க? சரி, அதை விடுங்க. அந்த கண்ணுக்குட்டி செத்ததுக்காக தம் மகனையே தேர் ஏத்தி கொன்னாரா அந்த மன்னர். அப்பா, மனசார ஒரு பெத்த மகனை எந்த தகப்பனாலப்பா கொடூரமா கொலை பண்ண முடியும்? அதனால இந்த மாடு ஆராய்ச்சி மணி அடிச்சதும் மகனை அப்பா கொன்னதும் இதெல்லாம் கற்பனையா இருக்கலாம்ல? ரமா, இது கற்பனையா நிஜமாங்கிறது முக்கியம் இல்ல, அதுல ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்குமா. அதைத்தான் நாம பின்பற்றி வாழணும். என்ன தத்துவம்? ஆண்டவனுடைய படைப்புல எல்லா உயிர்களுமே ஒண்ணுதாம்மா. அது மனுஷனா இருந்தாலும் சரி, மற்ற உயிர்களா இருந்தாலும் சரி. தப்பு யாரு செஞ்சிருந்தாலும் அது தான் மகனாவே இருந்தா கூட ஒரு மன்னன் தண்டிக்க தயங்க கூடாது. அந்த கருத்தை தான் இந்த சம்பவம் வலியுறுத்துது. அப்படி ஒரு நீதிய தவறாம கடைபிடிச்சு வாழ்ந்ததுனாலதான் அந்த மன்னனுக்கு மனுநீதி சோழன்னு பேர் வந்துச்சு. ஓ, அப்பா, நீங்களும் அப்படி வாழறதுனாலதான் உங்களை எல்லாரும் நீதிமான்னு சொல்றாங்களா? அது எனக்கு தெரியாதுமா, நான் என் மனச்சாட்சி படிதான் நடந்துக்கிறேன். சரிப்பா, எனக்கு இன்னொரு சந்தேகம். நீங்க ஒரு நீதிமான், தெரிஞ்சோ தெரியாமலோ யாரு, சரி கார்த்திக் அண்ணனே வச்சுக்குவோம். அவரு ஒரு தப்பு பண்ணிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? தப்பு யார் செஞ்சிருந்தாலும் அந்த தப்புக்கு என்ன தண்டனையோ அதை தான் நானும் கொடுப்பேன். இதனால இளவஞ்சி அண்ணி பாதிச்சா?
நீதியை நிலைநாட்டுறதுக்காக நான் யாரை வேணாலும் இழக்க தயங்க மாட்டேன். அது பிள்ளையா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, தண்டனை தண்டனை தான். ஐயோ, எங்க அண்ணங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா என் புருஷனை கடுமையா தண்டிச்சிட்டு வரேன், மாப்பிள்ள கார்த்திகையும் தண்டிச்சிட்டு வரேன், அப்புறம் என் பொண்ணு இளவஞ்சியோட வாழ்க்கை வேண்டாம், சொல்ல வேண்டாம். நீதிக்கு முன்னால எனக்கு சொந்த பந்தமெல்லாம் முக்கியம் இல்ல, நீதி தான் முக்கியம். சரிப்பா, நான் போய் படிக்கிறேன். சரிம்மா. அப்பா, அத்தை வந்திருக்காங்க. எங்க? முத்தரசி, வாமா. ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? மனசு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. உன் புருஷன் உங்ககிட்ட சண்டை போட்டானா? இல்லண்ணே. இல்லம்மா, நீ காரணம் இல்லாம வரமாட்டியே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. உங்களையும் பிள்ளைங்களையும் பார்த்துட்டு ஒரு 2 நாள் உங்க கூட தங்கிட்டு போலான்னு வந்தேனே. வாங்கண்ணே. சுப்பு, முத்தரசி சொன்னதை கேட்டியா? 2 நாள் இங்க தங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காளா? ஆச்சரியமா இருக்குயா. என்ன நீங்களும் இப்படி சொல்றீங்க? இல்ல முத்தரசி, நீ அடிக்கடி இங்க வரமாட்டேங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவ, இருந்து சாப்பிட்டு போமான்னு சொன்னா என் புருஷனுக்கு சோறாக்கணும், அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு காலில் சுடுதண்ணி ஊத்திட்ட மாதிரி கிளம்பி போயிடுவேன். அண்ணி, 2 நாள் என்ன, 2 மாசம் கூட நீங்க இங்க இருக்கலாம். சுப்பு, இவ சும்மா சொல்றாமா, இன்னைக்கு ராத்திரி தங்குறாளான்னு பாரு. அப்படியே இவ தங்கினாலும் பொண்டாட்டிய காணுன்னு குலசேகரம் ஊரெல்லாம் வலை போட்டு தேடிட்டு கடைசியா இங்க வந்து நிப்பா. ஆமாம்மா, குலசேகரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் உள்ளவ. முத்தரசி, நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கு. என்னைக்கு உனக்கு தோணுதோ அப்ப அந்த வீட்டுக்கு போ. சரிண்ணே. சரிம்மா, நான் கொஞ்சம் தாசில்தாரை பார்க்க வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ வெயில்ல வந்திருக்க, இந்த மோரை குடி. வரமா. சரிங்கய்யா. ஆ. அண்ணி, உள்ள வாங்க அண்ணி. ரமா, அம்மா. சமைக்கட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, வா. சரிம்மா. இவ்வளவு பாசமா இருக்கிற அண்ணன் கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடணும்.